இந்த படத்தை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது முக்கியமாக நீங்கள் தான். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எங்களுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது இல்லை எங்களுக்குள்ளே வாழ்த்து சொல்லிக்கிறதுன்றது நன்றி சொல்லிக்கிறன்றது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எங்களுக்குள்ள நாங்களே நன்றி சொல்லிக்கிறது. இருந்தாலும் இந்த தாய் கிழவி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். சின்ன இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக டீமை வச்சு சிக்கனமாக எடுக்கணும்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து எப்படின்னா வழக்கமாக வந்து ஒரு படங்களுக்கு வந்து குடும்பமாக போவாங்க, சின்ன பிள்ளைகளுக்காக பெரியவங்க போவாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா யங் பீப்புள்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து பெரியவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவையோ பாட்டியவோ, ஏன்னா வயசான பாட்டியை கூட போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி போய் இருக்கிற லேடிஸை பூரா தேட்டருக்கு கூட்டி வந்தது இந்த இளைய தலைமுறை. அவங்களுக்கு நன்றி சொல்லி. ஏன்னா நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்க ரொம்ப வருஷம் படம் பார்க்காதவங்க தான் இந்த படத்தை பார்த்தாங்க. அப்படியான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த தாய்க்கிழவி. அதை உருவாக்கிய தம்பி சிவகுமார் முருகேசனுக்கும் அதை தயாரித்த சிவகார்த்தின் தம்பிக்கும் ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கும் நன்றி. அதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், ஒரு எளிய மக்களின் ஒரு சேரட்டோ டிரைவர் கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுற ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப இயல்பாக எனக்குள்ள உள்ள ஒரு பாயிண்ட்டை வெளியே கொண்டாந்து ரொம்ப இயல்பாக நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. தொடர்ந்து பயணிப்போம். நிறைய பேச நினச்சேன், ஆனால் வந்து ஆல்ரெடி டைம் கிட்டத்தட்ட 1:30 போகுது. எல்லோரும் பசியில் இருப்பீங்க. ஸோ மொத்த டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ராதிகா மேடம் வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் சாருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் பயணித்தாரோ அந்த மாதிரி இங்கே லேடி அமிதாப் அப்படி தான் சொல்லணும். உங்களை கரெக்டான ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது மாதிரி இன்னும் பல கேரக்டர் உங்களை வந்து இனிமேல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க மேடம். இதில் நடித்த அத்தனை நடிகர்கள், நம்ம மதுரையை சார்ந்த நடிகர்கள், மதுரை சுற்று வட்டாரத்தை சார்ந்த நடிகர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.